இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மனித மனத்தை மென்மைப்படுத்துவது. மேன்மைப்படுத்துவதனாலும் சரிதான், மென்மைப்படுத்துவது. சாஃப்ட்வேர் அப்படி வச்சுக்கங்க, ஹார்ட்வேராக இருக்குது மனசு. அதை மென்மைப்படுத்துவது எது? கலையா இலக்கியமா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. நம்ம மனசு அப்படி ஒன்றும் பஞ்சு மாதிரி இருக்காதான், சில நேரம் இறுகி போயிருக்குமா. நீங்கள் ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கப்ப யாராவது நம்மகிட்ட உதவி கேட்க வர்றாங்கன்னு வைங்களேன், பிச்சை கேட்க வர்றாங்கன்னு வைங்களேன், நம்ம கண்ணை பார்த்தே கிட்ட வருவாங்க. சில பேர் நம்மகிட்ட வரவே மாட்டான், அவ்வளோ கொடூரமான கண்ணோடு இருந்தோம்னா வருவான். சில பேர் இங்கே அப்படியே போயிரு. அதுவா கருணை? இல்லைங்க. கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். யார் சொன்னா? எம்ஜிஆர் பாட்டு. பெற்றால் தான் பிள்ளையான்னு ஒரு படம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல பாட்டெலாம் இருக்குங்க அந்த காலத்தில். அவரே சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள், நான் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கேன்னா இந்த 4 கால்களையுடைய நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய உதவியால் செய்யப்பட்டதுனார். அவர் பாட்டை பாடினதுனால தான் நான் முதலமைச்சர் ஆனேங்கிறார். எப்படி பாருங்கள், சினிமாவுக்கு போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் ஒதுக்கிற வேலையும் இருக்காது, பதுக்கிற வேலையும் இருக்காது. திருடாதே பாப்பா திருடாதே. என்ன அருமையாக இதை பாட புத்தகத்திலே வைக்கலாமுங்க. நாங்கள் வச்சோம் எங்கள் கல்லூரியில், அட்டானமஸ் காலேஜினால் பாட புத்தகத்தில் வச்சோம். நல்ல புத்தகம், நல்ல செய்தியை படி. எப்படி திருக்குறளோ, எப்படி பாரதிதாசன் பாட்டோ, பாரதியார் பாட்டோ, அதுபோல் தற்காலத்தில் எளிய மக்கள் புரிந்து கொள்கிற பாட்டு எல்லாமே இனியது தான். சரி, கலை இலக்கியம். இலக்கியம் நமக்கு தெரியும், புத்தகங்கள் எல்லாமே. கலை அப்படின்னா அது சாதாரணம் இல்லை, எல்லாம் சேர்ந்தது தான் கலை. ஆய கலைகள் 64. ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் எம் அம்மை தூய உருப்பழிங்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். யார் பாட்ட பாட்டு? இந்த புஸ்தகம் ரெடியாக இருக்கு. கம்பர் தனிப்பாட்டு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரஸ்வதி அந்தாதியில் பாடியிருப்பார், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏதாவது பட்டிப்படத்துக்கு போனீங்களே, என்ன என்னமோ பேசினாங்க, நான் சும்மா உட்காந்துருந்தேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம். அப்போ அந்த ஆய கலைகள் அவற்றால் மனித மனம் மென்மையாகிறது. அதை பேசுகிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, இலக்கியம்னு பேசுகிற 2 பேர் வந்திருக்காங்க. இதில் வந்திருக்கவங்கள அறிமுகப்படுத்துகிறேன். கலைன்னு பேச வந்திருக்கக்கூடிய இந்த 2 பேரில் நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிக்கல. முதல்ல உட்கார்ந்துருக்கவர் நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். பேசுறது போலவே வாழணும்னு நினைக்கிறதுனால தான் சம்பாதிக்கிற சொற்ப பணத்தில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், ஏழை மாணவர் படிப்பு என்று ஏதோ தன்னால் முடிஞ்ச அளவு, கோடீஸ்வரனான பிறகு நான் தர்மம் பண்ணுவேன்லாம் கிடையாதுங்க. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, நேரம் கிடைக்கிற போல தர்மம் பண்ணிவிடு என்று செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர், வணக்கத்திற்குரிய பேர நம்முடைய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆம், கலைதான் அப்படின்னு பேசுவதற்காக அவங்க இசையாசிரியை, தமிழாசிரியை, நல்லா பேசுவாங்க, இனிமையாக பாடுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வசதி என்னன்னா, ஒரே டிக்கெட்டில் 2 படம், பேச்சும் கேட்கலாம், பாடவும் செய்யலாம். இப்போ பட்டிமன்றங்களில் பாடுறாங்க, ஆனால் முழுக்க முழுக்க பாடி அது ஒரு பயமாக இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் பாடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பாட மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு பாடுவாங்க. இதே பேச்சிலேருந்து பாட்டுக்கு வந்துருச்சு, சரி பரவாயில்ல, இதோடு நின்றுட்டா பரவாயில்ல, ஏதாவது டெவலப் ஆகிடக்கூடாது. அணித்தலைவர்கள் அக்கினி சட்டி எடுத்து ஆடுவார்கள்,
நடுவர் நாக்கில் வேல் குத்தி தீர்ப்பு சொல்லுவார். இப்படி ஏதாவது கண்டுபிடிச்சிடக்கூடாது யாராவது. அவங்க அருமையாக பாடுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. இத்தகைய பெருமையோடைய அவர்கள் குயின் மீரா சிபிஎஸ்சி பள்ளியினுடைய இசையாசிரியராக மதுரையில் பணியாற்றுகிறார்கள். இத்தனை பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த 2 பேரும் கலைக்காக வந்திருக்காங்க. கலை இருக்கலாம், இலக்கியம் இல்லைன்னா கலை எங்கே வந்து வரும்? இலக்கியம்தான் எல்லாம் என்று பேசுவதற்காக காரைக்குடி அழகப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், நல்ல பேச்சாளர், நாடுகள் பல சென்றவர், 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பலர் இவரிடத்திலே PhD பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். இத்தனை பெருமைகளுக்கு மேலே சொற்சிலம்பர் என்கின்ற பட்டத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் டாக்டர் சொற்சிலம்பர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகிறார். இந்த பக்கம் ஒரு பெண்மணின்னா அந்த பக்கமும் ஒரு பெண்மணி இருக்கணும். அவர்களும் சாதாரண பேச்சாளர் கிடையாது. அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எங்களோட ஒரு 10 ஆண்டுகளாக பயணிப்பவர். மிகச்சிறப்பாக பேசக்கூடிய போரூர் தமிழ் கல்லூரியினுடைய அங்கு பயின்று நல்ல பேராசிரியராக, நல்ல பேச்சாளராக, இனிமையாக பாடக்கூடியவராக இருக்கக்கூடிய கோவை பூங்குடி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இலக்கியமே என்று பேச இந்த 2 பேர் இலக்கிய அணி, இந்த 2 பேரும் கலை அணி. நான் தனி, அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நான் எந்த அணின்னு நீங்கள் கேட்கக்கூடாதுல்ல. சரி, தலைப்பு பேச்சாளர் அறிமுகம் சொல்லியாச்சு. நீ முக்கியமான ஒன்று இப்போ தான் என்னது, எவ்வளவு நேரம் பேசுவாங்க? முக்கியமான கேள்வி. ஏன் தெரியுமா? ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருந்தேன். அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும்? அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார். ஏன் இப்படி கேட்குறீங்க? இது உங்கள் ஊரியா? எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் தான் வேலையை தவணை ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அணித்தலைவர்கள் 10லிருந்து 12 நிமிஷம் பேசுவார்கள். தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன? கைதட்டலாம், சிரிப்பு வந்தாலும் சிரிக்கலாம். இல்லை நாங்கள் நைட்டு 3 மணிக்கு சிரிச்சுக்கிடுவோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. போர்வையை பொத்திட்டு சிரிச்சோம்னு வைங்க, பக்கத்தில் இருக்க ஆள் கதிகலைக்கு போவேன். உங்கள் குடும்பமே இப்படித்தானா அப்படின்னு வேறு கேட்பேன். சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை. ஒரு 2 பேராக போங்க. குபீர்னு போய் என்னைய பயப்படுத்தக்கூடாது. சில பேர் போகிறப்ப சும்மா போகிறதில்ல, அங்கிட்டு போகாத பட்டிமன்றம் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஏதோ குலகார பாதைங்க மாதிரி சொல்லிட்டு போகிறது. நல்ல விஷயங்கள் நல்லா கேட்குறதுக்காகத்தான் இருக்கிறோம். இதோ அருமையான ஒரு நிகழ்வு. என்ன அற்புதமான ஒரு மண்டபம், அதுவும் அந்த அழகான ஏற்பாடுகள் இத்தனையும் கொண்டதாக கலை கோயிலாக, கலைவாணி கோயிலாக தென்படுகின்ற இந்த புத்தக திருவிழாவினுடைய அத்தனை பெருமைக்கும் காரணமான அத்தனை பெருமக்களை பாராட்டி பட்டிமன்றம் தொடங்குகிறது. மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலையா இலக்கியமா என்று கேள்வி கேட்டு, இலக்கியம்தான் தானா கலையா சரி கலைதான் என்று பேசுமாறு நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்வோர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் இதயத்திலே விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இந்த தலைப்புக்கு ஏற்றி சொல்லணும் அப்படின்னா கலைமாமணி ஐயா. கலைமாமணி ஐயா, நீங்க கலைமாமணி. என்ன இலக்கிய மாமணியை விடவும் கலைமாமணி ரொம்ப நல்லா இருக்கு.
அரசாங்கம் கொடுத்தது. ஆமா ஐயா, ஆமா, அது முக்கியம். இனி நடிப்பு கலை உங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி சிரிப்பு கலை நயன்தாராவுக்கு அப்பா அதை சொல்றாரு. ஆமா ஆமா. அதே மாதிரி சிரிப்பு கலை இருக்கு, அதுக்கு புத்தகம் எழுதிருக்கீங்க. அதே மாதிரி இத்தனைக்கு மேலா இன்னைக்கு தமிழகம் இருக்கக்கூடிய, அதாவது பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள் அத்தனையிலும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் பேசும் கலை எங்கக்கூடிய ஒரு புத்தகம், பேசும் கலை. அந்த கலையின் மூலமாக இன்னைக்கு உலக தமிழருடைய இதயத்திலாம் நீங்கள் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. மிகச்சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் உண்மையிலே எனக்கு இங்கே வந்தவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, தண்ணி இல்லாத ஒரு பயிர் தண்ணியை பார்த்த உடனே எப்படி சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு உணர்வு ஐயா சரவணகுமாரை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ, அவங்களுடைய ஆணையரை பார்த்த உடனே உண்மையிலே எனக்கு உண்மையிலே கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துச்சு. அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கரூர் மக்கள் எல்லாம் அவரை சொத்தா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவர் எங்க சொத்துங்க, எப்போ வந்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். உண்மையிலே அவர் அங்கிருந்து வரக்கூடிய நேரத்தில் இளைஞர்கள் மட்டுமல்ல, முதியவர்கள் மட்டுமல்ல, கல்வியாளர்கள் மட்டுமல்லங்க, சாமானியருடைய கண்ணில் இருந்து கூட கண்ணீர் வந்தியா. அதான் சங்கடம். உண்மையிலே அந்த அளவுக்கு அங்களுடைய மக்களுடைய இதயத்துல எல்லாம் இடம் வாங்கினவர். இத்தனைக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியிலே மிகச்சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சந்தோஷமா கைத்தட்டலாம் ஐயா, காசா பணமா ஐயா. ஏன்னா நல்ல கைத்தட்டி ரசிச்சிங்கன்னா சுகர் வராது, பிரஷர் வராது, நோய்களே வராது. குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள் நல்ல கைத்தட்டி ரசிச்சிங்கன்னா தலை முடி நல்ல வளருமா. ஆத்தடி ஐயா, இது நான் சொல்லலையா, போன வாரம் தான் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சந்தேகமா இருந்தா போய் கேட்டு வந்திருக்கேன். ஏன்னா நோயே இல்லாதவன் தாங்க கோடீஸ்வரன், கடனே இல்லாதவன் லட்சாதிபதி. உண்மையிலே நடுவர் அவர்களே, மிகச்சிறப்பான ஒரு தலைப்பு, இன்னைக்கு மக்களுக்கு தேவையான ஒரு தலைப்பு. மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலையா இலக்கியமா? ஐயா, அந்த உலகத்தினுடைய உலக சங்கமமே கலைதான் ஐயா. உலக சங்கமமே கலைதான். மழை துளி மண்ணின் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். உலகமே கலைதான், சங்கமம். இதை பார்த்த உடனே, இந்த மேடையை பார்த்த உடனே ஒரு அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுவும் கலைதான். மக்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள், இதுவும் கலைதான். கலைஞ்சு போகாம இருந்தா அது ஒரு கலை, அது ஒரு கலை. ஆமா ஆமா, எவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க பார்த்த உடனே. அதாவது இந்த உலகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையையும் கலையையும் பிரிக்க முடியாதுயா. அது ஒன்றோடு ஒன்று இணைந்தது, பிணைந்தது. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் ஐயா, பேராசிரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எதிரணியில் இருக்கிறல்ல ஐயா பேராசிரியர், ஆமாம், ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயா. அழுகிற குழந்தை, தொட்டில் கிடந்து ஒரு குழந்தை அழுது, அந்த குழந்தைகிட்ட ஆரணிய காண்டத்தை எடுத்து கொடுத்தா அது அழுகை நிப்பாட்டுமா? முத்தை தரு பத்தி திரு நகை அப்படின்னு சொன்னா அது அழுகை நிப்பாட்டுமா? இல்லைன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை காட்டினா நிப்பாட்டுமா? ஐயா, ஒரு பொம்மையை காட்டினோன்னு அந்த குழந்தைக்கு அடே அப்பா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அங்கே இருந்து யாயும் யார் ஆகிறோன்னா அது என்ன நினைக்கும்? ஐயோ நம்ம அப்பா நல்லா இருந்தாரே அப்படின்னு நினைக்குமா நினைக்காதா? பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டணுமா, ஒரு கார்ட்டூன் படத்தை போட்டு காட்டணும், அழகா சாப்பாடு சாப்பிடையா, டிவியை பார்த்தா அழகா சாப்பிடும். அப்போ அழக்கூடிய குழந்தையில இருந்து அடம் பிடிக்கக்கூடிய குழந்தை வர அந்த குழந்தைகளுக்கும் எது பிடிக்கும் அப்படின்னா அந்த கலையம்சம் தான் பிடிக்கும். அவங்க மனசுக்கும் பிடிச்சது கலைதான். கலைதான் ஐயா. அந்த உலகத்துல நடிப்பு கலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஐயா. நீங்க இப்போ அந்த துறையில தான் இருந்துகிட்டு இருக்கீங்க, சினிமாவில் இருக்கீங்க, சீரியல்ல இருக்கீங்க. இப்போ சிங்கப்பெண்ணையில் வந்து கலக்கணி கலக்குறீங்க. ஐயோ ஆமா, சிங்கப்பெண்ணை சீரியல் வருது இல்லையா? ஆமா. இப்போ மணி என்ன 7:40, 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா? அப்போ இன்னைக்கு இல்லை ஐயா. அந்த உலகத்திலே நடிப்பு கலைக்கு அப்படின்னு ஒரு புதிய அகராதி படைத்ததே நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். உலகத்திலே என்ன அவ்வளவு சிறப்பாக இருக்கும். என்ன அவரை பற்றி பெருமையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒன்று சொல்வார், எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், ஆனால் தம்பி கணேசன் வாயிலிருந்து போகக்கூடிய உமிழ்நீர் கூட நடித்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்வார். என்ன ஐயா, காதல் காட்சியில் கைத்தட்டு வாங்கிடலாம், வசனம் பேசி கைத்தட்டு வாங்கிடலாம், சண்டை காட்சியில் கூட கைத்தட்டு வாங்கிடலாம். ஆனால் இந்த உலகத்தில் நடந்தே ஒரு நடிகன் கைத்தட்டு வாங்கினார் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அடேப்பா, அவருடைய நடிப்பை பார்த்த உடனே அப்படி ஒரு மனசு ஒரு மாற்றம் வருது இல்ல, ஒரு எழுச்சி வருது இல்ல, அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வருதா? அதாவது நடுவர் அவர்களே இருங்கய்யா, காய் பிடிச்சுக்கிறேன், எது எடுத்தாலும் நடுவர் நான் கீழே வச்சுக்கிட்டே இருக்கேன்.
சரியா, நீங்க குடிங்க ஐயா. பேசுங்க. நான் பேசுறேன் ஐயா, நீங்க குடிங்க ஐயா. ஒண்ணு இல்ல. என்ன நடிப்புங்கிறது அவ்வளவு விஷயம் ஐயா. அதே மாதிரி அந்த ஒப்பனை கலை அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதுல ஒரு தடவை சென்னையில் ஒப்பனை கலைஞர்களுடைய மாநாடு நடந்திருக்கு. ஒப்பனை கலைஞர்கள் பியூட்டி பார்லர் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா, அதான் மேக்கப். சகோதரி பார்க்குறாங்க, என்ன அத்தனை ஆயிரம் செலவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் 2 பேருமே மேக்கப் போடாம தான். நல்ல வேளை மழை வரல. ஐயா, அந்த ஒப்பனை கலைஞர்களுடைய மாநாடு நடந்திருக்கு ஐயா. அதில் சிறப்பு அழைப்பாளராக யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்திருக்கிறார். அத்தனை கலைஞர்களும் இருக்கிறாங்க. அவர் சொன்னாரா, நீங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொன்னாரா. இந்த ஒப்பனை கலைங்கிறது அவ்வளவு ஒன்றும் இல்லைங்க. நம்ம முகத்தில் நாமளே ஒரு கொஞ்சம் ஒப்பனைப்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அதாவது இந்த உலகம் ஒன்றும் இல்லையா, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம் அத்தனையும் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? கலையில தான் இருக்கு. எங்க ராமாயணம், மகாபாரதம், நம்முடைய இதிகாசம் அத்தனை காப்பியங்களையும் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, கூத்து மூலமாக கொண்டு வந்தாங்க, சித்திரங்கள் மூலமாக கொண்டு வந்தாங்க, ஓவியங்கள் மூலமாக கொண்டு வந்தாங்க. நம்முடைய கலாச்சாரம் எங்க இருக்கு? தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரம் ஒன்று இல்லையா? தஞ்சை பெரிய கோயிலுக்கு போய் பாருங்க. தஞ்சை பெரிய கோயிலை பார்த்த உடனே நம்ம எத்தனை பேர் அப்படி மலைப்பு நின்றுருக்கோம், அப்படித்தானா? அந்த உணர்வு, அந்த ஏக்கம், இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, அந்த கட்டடத்தினுடைய அந்த கலை, கட்டடக்கலை ஒன்றும் இல்லையா. கட்டடக்கலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, எங்கள் ஊருக்கு வாங்க, முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரியில் ஒரு சிறப்பு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. என்ன இதுக்காக வர்றாங்க அப்படின்னா, காலையில் சூரிய உதயத்தை பார்க்கறதுக்காக பெரும்பாலும் வருவாங்க. பார்க்குறவங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு பார்க்காம போக மாட்டாங்க. அது எது அப்படின்னா, காந்தி மண்டபத்துக்கு போவாங்க. நீங்கள் காந்தி மண்டபத்துக்கு அந்த சிலையை பார்க்கறது முக்கியம் இல்லை, அந்த கட்டடத்தை பார்க்கறது முக்கியம் இல்லை. அவருடைய ஜெயந்தி விழா வருது பாருங்க, பிறந்தநாள் விழா அக்டோபர் 2. இந்த அக்டோபர் 2க்கு அந்த கட்டட அந்த வேலைப்பாடை பாருங்க, அந்த என்ஜினியர் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் பாருங்க. அக்டோபர் 2 அப்படின்னு சொன்னா அங்க ஒரு துவாரம் போட்டிருக்காங்க ஐயா. அந்த சூரிய வெளிச்சம், அந்த ஒளி அப்படியே அந்த சிலையில வந்து படும் ஐயா. அந்த சிலையில வந்து படும். இது எப்ப எந்த மாசம் ஒன்றும் இல்லைங்க, அதாவது இன்னும் மாறவே இல்லை, அது எப்பொழுதுமே பட்டுக்கிட்டு இருக்கு. அதான் சிறப்பு. ஒவ்வொரு அக்டோபர் 2 வரக்கூடிய காலமெல்லாம் அது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, கட்டடக்கலையில் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இதை பார்த்த உடனே ஒன்றும் இல்லைங்க, மனுஷனுடைய ஐயா வெளிநாடுகளில் ஒரு ஆய்வு செய்திருக்காங்க ஐயா. எப்படின்னா, இந்த காதல் பாடல்கள் இருக்குல்ல ஐயா, காதல் பாடல்கள், இந்த காதல் பாடல்களை கேட்ட மாத்திரத்தில் பசுபாடு இருக்குல்ல அதிகமாக பால் கொடுக்குதா ஐயா. ஆச்சரியமா இருக்கா ஐயா? காதல் பசு, அது காதல் பசு. காதல் பாடல்களை கேட்ட உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா. காதலி ஐ லவ் யூ சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். திரைப்பட காட்சிகளை பார்த்த உடனே, காதலனை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காதல் பாடல்கள், நீல இரவிலே தோன்றும் நிலவு போலவே, நிலவு போலவே வாலை குமரியே நீயும் வந்த போதிலே, வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் காதல் அரும்புமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா, நேசமாக பேசிடாமல் காதல் அரும்புமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா, அன்பை நினைந்தே வாழும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. ரொம்ப பழைய பாட்டால இருக்கு. இருக்கட்டும் ஐயா, சந்தோஷமா இருக்குல்ல. எங்க யாராவது சொல்லுங்க, இது என்ன படம்னு. இந்த பாட்டு சினிமா பாட்டு. என்ன சினிமா சொல்லுங்க, ஒரு புத்தகம் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க பேசுங்க. என்ன இல்லை இல்லை, பெற்ற மகனை விற்று ஆடின அருமை. எத்தனை பேர்? 2 பேர் சொன்னீங்களா, ஒரு ஆள் நீங்கள் தான் சொன்னீங்க. நீங்களும் சொன்னீங்களா? சரி, நான் கொடுக்குறேன், இந்த ஒரு முடிக்கட்டும். ஐயா, பெற்ற மகனை விற்ற அன்னை, இன்றவள் வரைக்கும் எதை சொல்லிட்டாங்க பாருங்க தலைப்பிலேயே. ஐயா, அந்த இசைக்கு கட்டுப்படாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது ஐயா. பாம்பு கூட கட்டுப்படும், ஏன் மிருகங்கள் கட்டுப்படும், மனிதர்கள் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒரு இசைக்கு கட்டுப்படுது அப்படின்னா, இசையால் வசமாக இதயம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லையா, அதாவது நம்முடைய ஊவை சாமிநாதையர் இருக்கார் பாருங்க, தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றோம்ல, ஐயா அவர்கள் ஒரு செய்தி சொல்றார். அவருடைய குருநாதர், அவருடைய ஆசிரியருடைய பேரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அப்படிதானா? அவர்கிட்ட
சிறப்பு பாயிரம் பெறுவதற்காக நந்தன் சரித்திரம் எழுதினார் இல்லையா? ஆமா, நந்தன் சரித்திர கீர்த்தனை எழுதினார் இல்லையா நம்முடைய கோபாலகிருஷ்ண பாரதி. நந்தனார் சரித்திர கீர்த்தனை. நீங்க வீட்டுக்கு நந்தன் சரித்திர கீர்த்தனை புத்தகம் கிடைக்காம போயிடும். நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதியவர் யாருன்னு கேட்டா கோபாலகிருஷ்ண பாரதியார். மிகச்சிறந்த ஒரு சிவபக்தர், நல்ல கீர்த்தனைகள் எல்லாம் வைக்கிறதுல ரொம்ப வல்லவர் அவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட எப்படியாவது நம்ம அந்த அணிந்துரைன்னு சொல்றோம் இல்லையா, இது வாங்கிடணும், சிறப்பு பாயிரம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. வாய்ப்பு கிடைக்கல. சொல்லி கேட்டு பார்க்குறாரு. அவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வந்து பார்க்க வர்றாரு. ஐயா தூங்கிட்டு இருக்கிறார். சரி, நம்ம தூக்கத்தில் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அங்கே இருந்து அழகாக அந்த நந்தனார் சரித்திரத்தில் உள்ள அந்த கீர்த்தனைகளை எடுத்து பாடுறாரு. கனக சபாபதி, அந்த அழகாக பாருங்க, கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி மாறும். கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி மாறும். அப்படியே நீ படிச்சுட்டே இருக்கிறாரு பாருங்க. அதை இசையமைச்சு அழகா படிச்சுட்டே இருக்கிறாரு, ராகமா படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை எழும்பி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தவர் முழுமையாக பாடுமுறை காத்திருந்து கேட்டுக்கிட்டு, ஐயோ இப்படி ஒரு விஷயத்துக்கு நாம சிறப்பு பாயிரம் கொடுக்கல அப்படின்னா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, முடியாது அப்படின்னு சொல்லதை முடியும் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த இசை இருந்திருக்கிறது. இசை அவ்வளவு சிறப்புங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பாடல் ஐயா கிருஷ்ணபுரம். இப்போ இறைவனே இசையினுடைய வடிவம் தான் ஐயா. இறைவனே இசையினுடைய வடிவம் தான். நாத பிரம்மம் சிவபெருமானுடைய கையில ஒடுக்கு இருக்கு. ஏன் கிருஷ்ண பரமாத்மா கையில வந்து புல்லாங்குழல் இருக்கு. ஏன் கலைவாணி கையில வந்து வீணை இருக்கு. ஏன் கிருஷ்ண பரமாத்மாவே கன்றுகாலிகள் எல்லாம் மேய்க்க விட்டுருப்பாரு. காலையில் வந்தாரானோ அப்படி எல்லா இடமும் மேய்க்க விட்டுட்டு அப்புறமா சாயங்காலம் வீட்டுக்கு போகணும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒன்றும் மாடெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டார். அங்கே இருந்து தன்னுடைய புல்லாங்குழல் ஓசையை அப்படியே வாசிக்க 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 எந்தெந்த திசையில் எதெல்லாம் நிற்குதோ அது அப்படியே வரும். அப்படின்னா அந்த இசைக்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன் ஐயா. ஒன்று அப்போதே சொல்ல வேண்டியதானே? அப்படியா ஐயா? மணி அடிச்ச பிறதே ஒன்றும் சொல்லுவார் ஐயா. இந்த உலகத்தில் இப்போ 64 கலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 64 கலைகள் எல்லாமே கலைகள் தான். ஏன் சாப்பிடக்கூடிய கலை இருக்கு, ஏன் சமையல் கலை இருக்கு, ஒப்பனை கலை இருக்கு, இசை, இவை அத்தனையிலும் எல்லாம் சிறப்பாக இந்த உலகத்தில் என்ன தெரியுமா ஐயா, இந்த உலக மக்கள் அத்தனை பேருமே கலையின் அம்சமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது கலாச்சாரத்தினுடைய அம்சமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறது. இவை அத்தனைக்கும் சிறப்பாக அமைவது, அதாவது இலக்கியங்களை விடவும் ஒன்றும் இல்லையா, 1000 வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயத்தை 1000 சொற்கள் நம்ம சொல்லுவோம். அந்த விஷயத்தை ஒரு ஓவியம் நமக்கு போதங்க, ஒரு சிற்பம் போதங்க. ஒன்றும் இல்லையா, சிற்பத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதையெல்லாம் பாறையாக இருக்கக்கூடியதை, எதையெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம நீக்குவோம் சிற்பத்தில். அப்படிதானையா, பாறையாக இருக்கக்கூடியதை சிற்பமாக்குவதற்கு தேவையில்லாததை நீக்குவோம். ஓவியத்தில் என்ன அப்படின்னா, ஓவியத்தில் தேவையான இடத்தில் நாம் வண்ணங்களை சேர்ப்போம். உண்மைதானா? தேவையான இடங்களில் எல்லாம் வண்ணங்களை சேர்ப்பது ஓவியம், தேவையில்லாததை எல்லாம் நீக்குவது, அது பாறையிலிருந்து நீக்குவது சிற்பம். இது எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தி வருகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் சேர்க்கக்கூடியதை நாம் சேர்த்தால் ஓவியம் போல் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி தேவையில்லாததை கலட்டி விட்டால், தேவையில்லாத இல்லாமாக்கினால் சிற்பம் போல் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியத்தை விடவும் கலையே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம் ஐயா. உண்டு.